ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி மேக்கப் சீரீஸோட டே 4. இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாம் டே 1, டே 2, டே 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். இன்றைக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டாட் அண்ட் கீயோட டோனர் எடுத்திருக்கேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் டாட் அண்ட் கீயோட டோனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து எம்ப்ரோலஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைமர் போடணுன்ற நீடே இருக்காது. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். பேஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நெக் அண்ட் ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கணும், தனித்தனியாக தெரியக்கூடாது. ஃபேஸ்க்கு மட்டும் மேக்கப் போட்டு நெக்குக்கு போடாமல் விடக்கூடாது. ஸோ என்ன ஸ்டெப் பண்ணாலுமே நெக்குக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு போங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது எப்பயுமே அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்கின் சாகிங் இருக்கும். அதனால் எப்பயுமே அப்வர்ட்ஸ் பண்ணுங்கள், டவுன்வர்ட்ஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ப்ளம்மோட லிப் பாம் எடுத்திருக்கேன். ஸோ லிப்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பபிள் கம்மோட ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி எல்லேகளோட கன்சீலர், ஆரஞ்ச் கன்சீலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ எங்கெல்லாம் பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டிருக்கேன். அதுக்குன்ட்டு நம்ம ஆரஞ்ச் கரெக்டரை வந்து சுத்தமாக ஒயிட் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்கின்னில் இருக்கணும். எல்லேகள் பிராண்ட்லேருந்து ஃபான் ஷேடு கன்சீலர் எடுத்திருக்கேன். நான் எங்கெல்லாம் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து இப்போது ஃபான் கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் ப்ரஷில் தான் பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட வந்து பியூட்டி பிளெண்டர் இல்லை வந்து ஸ்பாஞ்சு, உங்களுக்கு வந்து இல்லை ஃபிங்கர்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர்ஸில் கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு எப்பயுமே வந்து ப்ரஷ் தான் கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Forever 52 பிராண்ட்லேருந்து ப்ரோ எடுத்திருக்கேன். ப்ரோ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஷேட் பார்த்திங்கன்னா கேரமல் அப்படின்றது தான் என்னோடய ஷேடு. நம்பர் வந்து BUF011. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து கவரேஜ் அதிகமாக இருக்கும், ஹை கவரேஜ் இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். எனக்கு வேணும்னா நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து எப்பயுமே கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். கழுத்தும் ஃபேஸும் வந்து ஈவனாக இருக்கணும். நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து நான் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கேன், க்ரைலான் பிராண்டோட. இது வந்து எனக்கு ஜஸ்ட் நான் ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு ஒரு டெஸ்டிங்காக கொடுத்தாங்க. ஸோ அதை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கும் நான் வந்து மார்ஸோட ஐப்ரோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் கொஞ்சம் ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸ் கோம் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் நல்லா ஃபில் பண்ணிவிட்டேன். நான் ஜஸ்ட் எப்பயுமே பவுடர் வச்சு தான் ஃபில் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஐ மேக்கப்புக்கு நான் இன்றைக்கி ஹுடா பியூட்டி பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து க்ரீஸ்க்கு எப்பயும் கொடுக்குற 2 ஷேட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து க்ரீஸ் கலர் அப்ளை பண்ணிட்டேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ க்ரீஸ் கலர் கூட வந்து நான் இந்த பிங்க்கும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு பிக்மெண்டடாக தெரியுது. இப்போ இது கூட வந்து நான் இந்த கலர் ஆட் பண்ண போகிறேன், ஷிம்மர் கலர். நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன், சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது போதும்னு தோணுது. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப மைல்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து நல்லா பிக்மெண்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இது போதும். ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி வந்து ஐலைனர் வந்து ஜஸ்ட் பவுடர் வச்சு தான் போட போகிறேன். எனக்கு வந்து லைனரில் வேண்டாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து பவுடர்லேயே லைனர் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக பிங்க் ஷேட் வச்சு கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் ஐலைனரை. ஸோ எனக்கு ப்ராப்பர் லைனர் வேண்டாம், அதனால் நான் பென்சில் ப்ரஷ் வச்சு கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஜூடியோ காஜல் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லோவர் லேஷ் லைனும் நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். சேம் நம்ம வந்து ஐலைனருக்கு என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளம்மோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட வான்ஸ் வந்து நல்லா ப்ராடக்ட் அப்ளை பண்ணுது. ஸோ இதுவுமே எனக்கு வந்து நான் ப்ராடக்ட் வாங்கும் போது எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்தது. ஸோ நான் கூட ஃபஸ்ட்டு நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். பட் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து சேம் வந்து எர்த் ரிதமோட லிக்விட் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் லிப் டிண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஷ் டிண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து ரெட் கலர். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நான். ஸோ நீங்களே பாருங்கள், இது இவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகிருக்குன்ட்டு. ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளஷ்ஷு. நெக்ஸ்ட் நான் வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டர். ஸோ நான் ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சில பேருக்கு ஹைலைட்டர் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நிறையா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லிப்ஸ்டிக் வந்து ஜூடியோடது எடுத்திருக்கேன். ஷேட் வந்து பார்த்திங்கன்னா பெரி க்ரஷ் மேட் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு மாதிரி மெஜந்தா பிங்க் மாதிரி இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சிட்டேன். தெரியுதா உங்களுக்கு, நல்லா பிங்க் ஷேடில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அப்ராவோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு மேக்கப்பை செட் பண்ண போகிறேன்.
இந்த லுக்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.